இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப அழகான இன்னொரு மருத்துவ குணம் வாய்ந்த மரம். அதுக்கு பேர் வந்து அகில். அகில் அப்டின்னா பேர்ல அது ஒரு பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ நாளா தெரிஞ்சிருப்போம் ஒரு சிலர தவிர. ஆனா இது வந்து ஒரு அழகான மூலிகை மரம். அதுக்கு பேர் வந்து அகில். சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அகில் மரத்தோட சுவாரஸ்யமான மருத்துவ குணங்கள பத்தி தான். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இந்த அகில் மரத்துல, இந்த மரத்தோட கட்டை இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் மருத்துவ குணம். மத்ததெல்லாம் பெருசா பெனிஃபிட்ஸ் கிடையாது. சரி, இது என்னென்ன மாரி மருத்துவ குணம் இருக்கு அப்டின்னா, ஒற்றை தலைவலி, மண்டையடி, காய்ச்சல் இந்த மாரி வாத நோய்கள், சரும நோய்கள் இது எல்லாம் சரி செய்யும். இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த அகில் மரம் வந்து உடம்புல நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஏஜ் ஆயிடுச்சே அப்டின்ட்டு தான். ஸோ அந்த இத சரி பண்ணக்கூடிய, இயற்கையான முறையில சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த அகில் மரம். ஏன்னா, இது வந்து அந்த நரை, திரை இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் சரி செய்யும். முக்கியமா தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயன் வந்து இந்த அக்கில் மரத்தில நம்மளுக்கு கிடைக்கும். இது சரியானபடி மருத்துவ அந்த முறைப்படி நம்ம அந்த நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கிற மாரி, முறைப்படி நம்ம இத எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, எப்பேர்ப்பட்ட நரையா இருந்தாலும் சரி, சுருக்கமா இருந்தாலும் சரி, இத சரி செய்யும் அப்டின்னு. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். என்னதான் வந்து நம்ம ஆ ஆர்ட்டிஃபிஷியலா செஞ்சாலும், அந்த ஏஜ் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். ஆனா, நம்ம என்ன பண்றோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பியூட்டியா காமிச்சுப்போம் இல்லையா? கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம். அந்த கெமிக்கல் வழியா போகாம, இயற்கை வழியிலேயே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு வரம் இந்த அக்கில் மரம். ஸோ அந்த காலத்தில வந்து அவங்க இத வந்து இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப தானே நம்மளுக்கு இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனா அவங்க அந்த காலத்திலேயே இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இதோட பிற மருத்துவ குணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அகில் கட்டைய வந்து எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி 300 கிராம் அளவுக்கு மண் சட்டியில போட்டு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு, இந்த நீர் பாதியா ஆகுற வரைக்கும் நல்லா சுண்ட காய வச்சு, அத திரும்ப ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு, ஒவ்வொரு அவுன்ஸ் காலை, மாலை நம்ம இந்த மாரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இதோட எப்பேர்ப்பட்ட உஷ்ணம் தொடர்பான வியாதி, பித்தம் தொடர்பான வியாதி இந்த மாரி எல்லாமே சரி செய்யுது. முக்கியமா காய்ச்சலும் வந்து இதில குணமாகுது. அதுக்கப்புறமா கல்லீரல் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது அப்டின்றாங்க. சரி, இப்போ இந்த நம்ம அந்த தைலம் இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம். அகில் தைலம் அப்டின்னு. இந்த தைலம் வந்து எப்படி செய்றாங்க அப்டின்னையும் நம்ம நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அழகா. அதையும் பார்க்கலாம். அகில் கட்டைய வந்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி, அதில வந்து 300 கிராம் சேகரிச்சு 2 லிட்டர் தண்ணீர் விட்டு காய்ச்சி, அத வந்து சுண்ட காய்ச்சி திரும்ப ஆற வச்சு, அதோட 1 லிட்டர் பசும்பால சேர்த்து நல்லெண்ணெய் கூட்டி அடுப்புல வச்சு அப்படி லேசா காய்ச்சி, அதில திரும்ப அதிமதுரம் ஒரு 30 கிராம், தாண்டிக்காய் 30 கிராம் இதெல்லாம் போட்டு பதமா காய்ச்சி வடிகட்டினோம் அப்படின்னா, அழகான மூலிகை தைலம் ரெடி. ஸோ இந்த தைலம் வந்து எல்லா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் சரி, இல்ல மேற்பூச்சாவும் நம்ம தடவலாம் அப்படின்னும் சொல்றாங்க. எண்ணெய் குளியல் மாரியும் செஞ்சுட்டு வரலாம். ஸோ இவ்ளோ அழகான ஒரு நேச்சுரலா கிடைக்கக்கூடிய இந்த அக்கில் மரம் எங்க கிடைக்குது? எங்க பார்க்க முடியும்? அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் கிடைக்கல. கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பகிர்ந்துக்கிறேன். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தது அகில் மரத்தோட மருத்துவ குணம். இந்த மரத்துல இருக்கக்கூடிய காய்கள் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அப்படி செஞ்சிராதீங்க. ஏன்னா இந்த மூலிகை மரத்துல அந்த மரத்தோட கட்டை மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. மத்தது எதுவும் பயன்படுத்தக்கூடாது. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல வேற இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க் யூ.